ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் தெரியுமா? சாம்பார் தான். வெஜ் லவர்ஸோடைய மோஸ்ட் ஃபேவரட் டிஷ்ஷு சாம்பார் தான். சரி வாங்க, அந்த சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? முதல்ல குக்கரில் கத்திரிக்காய் தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு நல்லா வேக விட்டுருங்க. கத்திரிக்காயையும் தோரம்பயிரையும் கடைஞ்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி 2 பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்குங்க, மஞ்சளோட வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்குங்க. காய்கறிகள் வதங்கும் போதே உப்பு போட்டு வதக்குங்க. உப்பு போட்டு வதக்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் நம்ம எதுக்கு சேர்க்குறோம் தெரியுமா? நமக்கு ஜீரணமாகறதுக்கு தான். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் பொடியும் மல்லித்தூளும் சேர்த்து நல்லா காய்கறிகளை வதக்க விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற துவரம்பயிறு அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டு நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. சாம்பார் நல்லா கொதிச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி வடகம், பட்டை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு தாளித்து சாம்பாரில் ஊற்றுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.